ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நல்லவர் உதவி. இந்த தலைப்புல இருக்க போது ஆத்தூர் அப்படிங்கிற கிராமத்துல கந்தன் ஒரு விறகு வெட்டி இருக்காரு. அவர் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் தினமும் நல்லா காஞ்ச மரங்கள் எல்லாம் பார்த்து நல்லா வெட்டி அதை விறகாக்கி இங்க இருக்கிற மக்களுக்கு விற்பனை செஞ்சு விட்டுட்டு வர்றாரு. அதனால கந்தன் ரொம்பவும் கடுமையான உழைப்பாளியா இருக்காருன்னு சொல்லிட்டு கிராம மக்கள் எல்லாரும் அவரை ரொம்ப பாராட்டுறாங்க. ஒரு நாள் கந்தன் இப்படி அதிகாலை வேலையில வழக்கம் போல காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்காக புறப்படுறாரு. தன் கையில சோற்று கட்டு, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில கோடாரியும் எடுத்துக்கிட்டு போடுறாரு. அவர் ரொம்ப வேகமா கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க காட்டை நோக்கி நடக்க தொடங்குறாரு. காட்டுக்குள்ள கந்தன் அப்படி நுழையிறப்போ அவருக்கு எதிரில் முனிவர் ஒருத்தர் வராரு. முனிவரை நோக்கி கந்தன் நல்லா பாக்குறான். பார்த்தா அவர் ரொம்பவும் களைப்பாவும் சோர்வாவும் இருக்காரு. எந்த நேரத்திலும் கீழே விழுற அளவுக்கு ரொம்பவும் தள்ளாடியபடி இருக்காரு. கந்தன் தன் கையில இருந்த பொருட்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு அந்த முனிவரை தாங்கி பிடிச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட அமர வச்சுட்டு அவனும் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் முனிவர் முகத்தை நல்லா பார்த்து ரொம்பவும் பசி மயக்கத்துல இருக்காரு போலன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே தங்கிட்ட இருக்க தண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஐயா, நீங்க ரொம்பவும் பசியோடவும் களைப்போடவும் இருக்கீங்கன்னு தெரியுது. முதல்ல நான் கொடுக்குற இந்த உணவை சாப்பிடுங்க, அப்புறம் உங்க தாகம் தீர்ற அளவுக்கு தண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். முனிவர் அவன்கிட்ட இருந்து வாங்கன்னு சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு தண்ணி எல்லாம் நல்ல தாகம் தீர்ற அளவுக்கு குடிச்சு முடிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல முனிவரோட களைப்பு சோர்வு எல்லாம் நீங்குது. இந்த பாருப்பா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு தக்க நேரத்துல உணவு கொடுத்து உதவி செஞ்சிருக்க. இப்ப நான் உனக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஆனா இப்போ இந்த சூழ்நிலையில என்னால எந்த ஒரு உதவியும் எனக்கு செய்ய முடியாது. நான் இன்னும் என்னோட தவ வலிமையை அதிகப்படுத்திட்டு வரேன். அது முடிவடையோ இன்னும் சில நாட்கள் இருக்கு. அப்படி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐயா, நான் உங்களுக்கு என்னால எந்த சின்ன உபகாரம் தான் செஞ்சேன். அதுக்கு நீங்க பதில் உபகாரம் செய்ய வேண்டாம். அதை எதிர்பார்த்தும் நான் எதுவும் செய்யல. இந்த காலை நேரத்துல உங்களை மாதிரி ஒரு உதவி செஞ்சது நான் செஞ்ச பாக்கியம். அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கந்தன் சொல்றான். கந்தனோட இந்த அன்பான பேச்சை கேட்ட முனிவருக்கு ரொம்பவும் சந்தோஷம். கந்தன் கிட்ட ரெண்டு பேரும் விரைப்படுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கந்தனை பாக்குறாரு முனிவர். அவரு ரொம்ப தூரத்துல பாக்குறாரு. கந்தன் அவரை கவனிக்கல. அவனோட தொழிலான விறகு வெட்டு வேலைத்துல ரொம்பவும் கவனமா இருக்கான். சுத்தி யார் வராங்க என்ன அப்படிங்கிற பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. கந்தனும் முனிவரை கவனிக்காததுனால முனிவர் அவர்கிட்ட போறதுக்கு முயற்சி பண்றாரு. அவன் தன்னோட கடமையில ரொம்பவும் கண்ணும் கருத்தமா இருக்காங்கிறதையும் அவர் கவனிக்கிறாரு. அவன் எங்க விறகு வெட்டிட்டு இருக்கானோ அது பக்கத்துல ஒரு புதர் இருக்கு. அந்த புதர்ல புலி ஒண்ணு இருக்கிறது. அது திடீர்னு வெளியே வருது. அந்த புலியை பார்த்த கந்தன் அப்படியே திடுக்கிட்டு என்னவும் பேச முடியாம அப்படியே பயந்து போய் நிக்கிறான். அந்த புலி கிட்ட இருந்து தப்பிக்க கந்தன் ஓடலான்னு அப்படின்னு இருக்கும்போது முனிவர் கந்தனை தடுத்து நிறுத்தி, விறகு வெட்டியை நீ புலியை கண்டு பயந்துலாம் ஓட வேண்டாம், அந்த புலி ஒன்னும் செய்யாது அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்றாரு. முனிவரோட குரல் கேட்டதுதான் தாமதம். அந்த புலி அந்த இடத்த விட்டு ஓடியே போயிருச்சு. வேற பக்கமா ஓட ஆரம்பிச்சிச்சு. கந்தன் அந்த முனிவரை அடையாளம் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் முனிவரே கந்தன் கிட்ட வந்து நிக்கிறாரு. ஐயா, உங்களை நீண்ட நாளுக்கு அப்புறம் பாக்குறேன். உங்களோட உடல்நலம் எப்படி இருக்கு? உங்க குரலை கேட்டு மாத்திரத்துல இந்த புலி வேற பயந்து ஓடிருச்சு. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கந்தன் சொல்றான். ஆமா, என்னுடைய செயல் உனக்கு இப்ப ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தும். நான் என்னோட தவ வலிமையை முழுசா முடிச்சுட்டேன். அந்த வலிமையின் காரணமா மக்களுக்கு சில நல்ல காரியங்கள் செய்யலான்னு ஆசைப்படுறேன். பசி கொடுமையால சித்திரவதைப்படுறவங்களுக்கு அந்த கொடுமையில இருந்து நீக்கிறதும், நோயால அவதிப்படுறவங்களுக்கு நோயை குணப்படுத்துறதும், உழைக்காம சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களுக்கு உழைப்போட மகத்துவத்தை புரிய வச்சு அவங்களையும் உழைக்க வைக்கிறதும், இந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நான் உன்னை உருவாக்க போறேன். நீதான் இந்த தொண்டு செய்யணும். நான் உனக்கு ஒரு மந்திரத்தை காதல சொல்றேன். அந்த மந்திரத்தை காதல சொன்ன உடனேவும் நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு நடந்துரும். ஆனா நீ நினைக்கிற எல்லா விஷயமும் நல்லதா மட்டும்தான் இருக்கணும். நீ ஒண்ணு நினைச்சாலும் அது மற்றவங்களுக்கு நல்லதாதான் போய் முடியணும். நீ தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்கள் தான் செய்யணும். விறகு வெட்டுறதுக்காக நீ இனிமே காட்டுக்கு வர வேண்டாம். அப்படி வந்தா இந்த மாதிரி புலியோட ஆபத்தெல்லாம் வர நேரிடும். இன்னைக்கு நீ தப்பிச்சுட்ட, எல்லா நேரமும் உன்னால தப்பிக்க முடியாதுல்ல, இந்த நேரமும் ஆபத்து வரலாம். அதனால இனிமே நீ காட்டுக்கு விறகு வெட்ட வரக்கூடாது. இது என்னோட கட்டளை. நீ போய் அறத்தொண்டுல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்றாரு. கந்தன் முனிவரோட வேண்டுகோளை ஏத்துக்கிறான். முனிவரோட ஆலோசனைப்படி அவன் அன்னையில இருந்து ஒரு தொண்டு நிறுவனம் உருவாக்கி எல்லாருக்கும் தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறான். அதன் வழியா அவன் தர்மத்தையும் வளர்க்க ஆரம்பிக்கிறான். இதோட கருத்து என்னன்னா, நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்லவர்கள் எப்பவுமே உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.